அரசு பணிக்கு தேர்வு நடத்தும் போது ஏற்படும் குளறுபடிகளை தடுப்பது தொடர்பாக ஒரு மாதத்தில் விசாரணை குழு அமைக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2011ஆம் ஆண்டு நடத்திய குரூப் 2 தேர்வுல உரிய மதிப்பெண்கள் பெற்றும் தேர்வு செய்யப்படாததை எதிர்த்து திருப்பூரை சேர்ந்த சாய்புல்லா என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பளித்ததால் அதை எதிர்த்து அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை உயர்நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் அமர்வு முன் முறையீடு செய்தது. இந்த வழக்குல பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு வழங்கியது தொடர்பான உண்மை தகவலை மறைத்து தவறான தகவல்களை வழங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேர்வாணைய இணை செயலாளர்கள் பிரான்சிஸ் மரியா புவி, துணை செயலாளர் ஏ வி ஞானமூர்த்தி, சார்பு செயலாளர் ஜி ரவிக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கைகள் துவங்கியுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட மனுதாரரை தேர்வு செய்வது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில மனுதாரர் பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் 4 அதிகாரிகளுக்கு எதிரான அந்த ஒழுங்கு நடவடிக்கையை சட்டப்படி விசாரித்து முடித்து 4 மாதங்கள்ல நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்வு நடைமுறைகள்ல ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டறிய ஒரு மாதத்துல விசாரணை குழுவை அமைக்க தேர்வாணையத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தனது விசாரணையை முடித்து 3 மாதத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் எதிர்காலத்துல இது போன்ற குளறுபடிகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தேவையான நடைமுறைகளை விசாரணை குழு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விசாரணை குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தேர்வாணையம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் தேர்வாணையத்தினுடைய அந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.